வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம வெங்காய வடகம் செய்ய போகிறாங்க. தாளிப்பு வடகம். இது குழம்பு, சாம்பார், எல்லா புளிக்குழம்புக்கும் தாளிக்கலாம், சாம்பாருக்கு தாளிக்கலாம். ரொம்ப வாசமாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் நான் 3 கிலோ வாங்கியிருக்கேன். எல்லாம் அரைச்சிட்டேன். இது உங்களுக்கு சாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ நான் அரைச்சி காமிக்கிறேன். கடுகு 200, உளுத்தம்பருப்பு 200 கிராம், வெந்தயம் 200, பூண்டு ஒரு 200, கருவேப்பிலை கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன், சீரகம் 200 மிச்சத்தை இதில் போட்டிருக்கேன் நான். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன், பெருங்காயம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். உப்பு 3 கிலோன்றனால 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். வாங்க இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆனியன் கட்டரில் நான் அப்படி சீவிக்குவேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது மாதிரி நான் அரைச்சி வச்சுட்டேன் 3 கிலோ வெங்காயத்தையும். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். பூண்டை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பிசைஞ்சிக்கலாம் நல்லா. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம் 3 ஸ்பூனு, பெருங்காயம் 1 ஸ்பூன், கலந்துக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். நான் 200 போடுறேன். நீங்கள் 200 போடுங்க, இல்லைன்னா 150 கிராம் போடுங்க. வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு வெள்ளை பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துக்கிட்டேன். இப்போ கருவேப்பிலை போடலாம். கருவேப்பிலை நல்லா கிள்ளி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு 200 கிராம் இதை தட்டி வச்சுருக்கேன். இதை பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். காலையில் எந்திரிச்சு நல்லா வெயிலில் காய வைக்கலாம். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மிக்சியில் அரைச்சி போட்டிருந்தோம்னா இந்நேரம் கொஞ்சம் தண்ணியாக சதசதன்னு இருக்கும். ஸோ இது மாதிரி இதுலேயே கொஞ்சம் நீர் விட்ட மாதிரி வரும். நல்லா அழுத்தி அழுத்தி பிசைஞ்சோம்னா இந்த நீர்லேயே இந்த பொருட்கள்லாம் ஊறிடும். நல்லா காலையில் எந்திரிச்சு நல்லா இவ்வளோ பெருசு உருட்டி தட்டில் பெரிய பெரிய உருண்டையாக வைக்கலாம். இல்லை அப்படி நல்லா உதுத்து விட்டு காய வச்சுட்டு சாயந்தரமாக விளக்கெண்ணெய் ஊற்றி உருட்டி வைக்கணும். விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 150 ml விளக்கெண்ணெய் ஊற்றிருக்கேன். போதும். இது பிசைஞ்சிட்டு உருட்டி பிடிச்சிக்கிறேன். நேற்று வெயிலில் காய வச்சதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய் ஊற்றி போலாக தான் பிடிச்சிருக்கேன். டைட்டாக பிடிக்கல. இல்லை உதுத்து விட்டும் காய வைக்கலாம். சாயந்தரம் ரொம்ப வரன்னு காஞ்சிச்சுன்னா உருண்டை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் போலாக பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் நல்லா உடச்சி விட்டு திருப்பி கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டோம்னா 3 நாள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாடியில் போய் காய வச்சுட்டு வரேன். வடகம் ரெடி ஆயிடுச்சுங்க. 2 நாள் வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சிருச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.